மீன் வந்து ஒரு ஆழ்கடல்ல வாழக்கூடிய ஒரு மீன். நான் சாதாரணமான சூழ்நிலை கொண்டு வந்தா அது வந்து உண்மையிலே இறந்து போயிடும். அந்த மீன் கரை ஒதுங்குச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதற்கான ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு ஜப்பானியர்களோட நம்பிக்கையா இருக்கு. ஒரு சில நிகழ்வுகளோட அவங்க தொடர்பு படுத்தியும் வைத்திருக்கிறார்கள். இந்த மீனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஓர்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி பேரு. துடுப்பு மாதிரி இருக்கக்கூடிய நீண்ட ஒரு மீன் அது. அந்த ஓர் அப்படிங்கிறது துடுப்பினுடைய ஆங்கில பேருங்கிறதுனால அந்த பேரையே வச்சுட்டாங்க. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலே அந்த மாதிரி எந்த ஒரு தொடர்பும் இல்ல. அதாவது ஏதோ ஒரு நேரத்துல ஒரு பேரிடர் நடந்திருக்கும் போது கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒதுங்கிச்சுன்னு அந்த ஒரு கொரிலேஷன் இருக்கே தவிர ஒவ்வொரு முறை பேரிடருக்கு முன்னாலும் இந்த மீன் வருதா இல்லையாங்கிறது கொஞ்சம். இந்த மீன் வந்து ஒரு ஆழ்கடல்ல வாழக்கூடிய ஒரு மீன். பெரும்பாலும் வந்து ஒரு 200 மீட்டர் 200 மீட்டர்லேருந்து ஒரு 1000 மீட்டர் அப்படிங்கிற மாதிரியான பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிற மீன். இந்த மீனை நம்ம புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இதை நம்ம கடல் பரப்புக்கு மேலே கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அழுத்தத்துடைய மாறுபாடுகள் இருக்குல்ல, அதனால அது நம்மளோட அழுத்தம் இருக்கக்கூடிய அந்த நான் சாதாரணமான சூழ்நிலை கொண்டு வந்தால் அது வந்து உண்மையிலே இறந்து போயிடும். நேரடியாக நம்ம அதை கடலுக்கு அடியில் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இது வந்து பெரும்பாலும் என்னவா இருக்குன்னா ஒரு பெரிய மீன் கடலுக்கு அடியில் இருக்கும், 10 அடி நீளம் கூட வளரும், அவ்வளோதான்.